வெல்கம் டு அனுஸ் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உடச்சி ஊத்துன முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 4, தக்காளி 3, பச்சை மிளகாய் 4, அப்புறம் கறிவேப்பிலை. வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியும் அதே மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அடுத்து அடுப்பத்தை வச்சுட்டு ஆயில் ஒரு 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு பட்டை, கிராம்பு 2, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வணங்கிக்கட்டும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கீரி வச்சோம்லாம் அதுவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வணங்கும். அடுத்து மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வணக்கி விட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுலேயே நான் சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். அதில் பாருங்கள் நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் ட்ரையாக வர மாதிரி இருக்குல்ல, லைட்டாக தண்ணி விட்டு அதையும் வணக்கிக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். கொதியுது பாருங்கள். கொதிக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒன்றொன்னா அதில் ஆட் பண்ணலாம். நீங்கள் தனியாக பவுலில் உடச்சி ஊற்றி கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றலாம். மெதுவாக ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கலையாமல் அழகாக வருங்க. இந்த மாதிரி மெதுவாக ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு 5 முட்டை சேர்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்து 2 நிமிஷம் கொதிய விட்டதுக்கப்புறம் ஒரு சைடு வெந்திருக்கு, இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக கலையாமல் திருப்பி போடணுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு பாருங்கள், ஒன் சைடு நல்லா மசாலா இறங்கியிருக்கு, இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.